பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் நீதிமொழிகள் புஸ்தகம் அதிகாரங்கள் 13 முதல் 15 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 13வது அதிகாரத்திலே ஞானமுள்ள மகன் தகப்பனுடைய போதகத்தை கேட்கிறான், பரியாசக்காரனோ கடிந்து கொள்ளுதலுக்கு செவி கொடான். உண்டாவதாக. ஆம், ஞானமுள்ள மகனை குறித்து இங்கே வேதவசனம் தெரிவிக்கிறது. பரியாசக்காரனை குறித்தும் வேதவசனம் தெரிவிக்கிறது. இங்கே தன் வாயை காக்கிறவன் பிராணனை காக்கிறான், உதடுகளை விரிவாய் திறக்கிறவனோ கலக்கம் அடைவான். ஞானமுள்ள மகன் தேவனாகிய கர்த்தருடைய போதகத்தை, அவரே நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவருடைய போதகத்தை நமக்கு வேதாகமத்தில் எழுதி தந்திருக்கிறார். அந்த வேதாகமம் நமக்கு ஞானத்தை தருகிறது. அவருடைய வேதத்தை அவருடைய படித்து அவருடைய கட்டளையில் நடக்கிற மனுஷன் நீதிமான் என்று எழுதப்பட்ட நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கரோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதி உத்தம மார்க்கத்தாரை தற்காக்கும், துன்மார்க்கமோ பாவியை கவிழ்த்து போடும் என்று நீதிமான் வெளிச்சம் சந்தோஷிப்பிக்கும், துன்மார்க்கன் தீபமோ அணைந்து போகும் என்று அந்த ஆண்டவருடைய கட்டளைகளின்படி நடக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருடைய வசனத்தை நாம் தியானிப்பது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஞானவாளுடைய போதகம் ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான், மூடரனுக்கு தோழனாவனும் நாசமடைவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நீதிமான் தனக்கு திருப்தியாக புசிக்கிறான், துன்மார்க்குடைய வயிறோ பசித்திருக்கும். நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை இந்த அதிகாரத்திலே நாம் காண முடியும். 14வது அதிகாரத்திலே புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியில்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். ஞானமுள்ள ஸ்திரீ, புத்தியுள்ள ஸ்திரீ வீட்டை கட்டி, ஞானமுள்ள தெய்வீக குணம் நிறைந்த பெண் தனது வீட்டை தனது குடும்பத்தை நான் பாதுகாக்க போதுமானவளாய் இருக்கிறார். ஜெபம் பண்ணி அவனுடைய வசனத்தின்படி நடந்து வீட்டை சமாதானத்தோடே பாதுகாப்பாள். அங்கே தொடர்ந்து வசிக்கும் பொழுது அங்கே மூடனுடைய முகத்துக்கு விலகி போ, அறிவுள்ள உதடுகளை அங்கே காணாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மூடர்கள் பரியாசம் பண்ணுகிறவர்கள், அந்த இடத்துல நாம் இருக்கக்கூடாது என்பதை வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதே வேளையிலே மனிதனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழியில் உண்டு, அதன் முடிவு மரண வழிகள். நமக்கு செம்மையாய் எது தோன்றுகிறதோ அதை கவனிக்க. ஆண்டவருடைய போதகத்திலே கர்த்தருடைய வார்த்தையிலே எது செம்மையாய், அந்த வார்த்தைகள் நமக்கு சபையான பாதைகளை கற்றுக் கொடுக்கும். அது நித்திய வழியை, நித்திய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனை நமக்கு கொண்டு வரும். அந்த வசனங்கள் கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அது ஜீவ ஊற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது அஜீவ ஊற்றாய் நமக்கு ஜீவனை கொண்டு வந்து விடுகிறது. ஜீவனை, நித்திய ஜீவனை நமக்கு தருகிறது. எனவே நாம் மரண கண்ணிகளுக்கு தப்ப முடியும். கர்த்தருடைய வார்த்தையை நாம் வாசித்து
அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த வார்த்தையின்படி நடந்து நீதியின் பாதையிலே தொடர்ந்து முன்னேறி செல்ல கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். நீதி ஜனத்தை உயர்த்தும், பாவமோ எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். 15வது அதிகாரத்திலே மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரகத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். நம்முடைய பேச்சு எப்படி இருக்க வேண்டும் என்பதை வேறு சபேத வசனம் இடங்களில் கற்றுத் தருகிறது. ஆரோக்கியமுள்ள நாவு ஜீவ விருட்சம், நாவின் மாறுபாடோ ஆவியும் இருக்கும். கத்திர பிள்ளைகள் தாங்கள் பேசுகின்ற பேச்சிலே சொற்களிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை வசனம் நமக்கு கற்றுத் தருகிறது. துன்மார்க்குடைய பலி கர்த்தருக்கு அருவருப்பானது, செம்மையானுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம். நமது வார்த்தைகள் ஆண்டவரை நோக்கி எழும்பும்போது அது ஜெபமாய் காணப்படுகிறது, அது பிரியமாய் காணப்படுகிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானுடைய வீட்டிலே அநேக பொக்கிஷம் உண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அந்த வசனங்களை நாம் தியானித்து ஆண்டோடைய சந்தோஷத்தை நம்ம கர்த்தருடைய மனமகிழ்ச்சியும் முகமகிழ்ச்சியை தரும். மனோதுக்கத்தினால் ஆவி முறிந்து போகும். கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறது, சந்தோஷமாக இருக்கும்படி அழைக்கப்படும். மனமகிழ்ச்சி நல்ல மருந்து என்று இன்னொரு இடத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். ஏற்ற காலத்தில் சொன்ன வார்த்தை எவ்வளவு நல்லது என்று சொல்லி நம்ம வாய்ந்து வருகின்ற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு மகிழ்ச்சியை கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு இந்த சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நீதிமானுடைய மனம் பிரதியுத்தரம் சொல்ல யோசிக்கும், துன்மார்க்குடைய வாயோ தீமையாக்கப்படுகிறது. எனவே நம் வார்த்தைகளிலே கவனமாக இருக்கும்படி அழைக்கப்படுகிறோம். உன்னதமான தேவன் தாமே வசனங்களை தியானிக்கும் பொழுதும் சர்வ மகத்துவ தேவன் மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு அருளி செய்வாராக. ஆமேன், ஆமேன்.